குளோபல் வார்மிங் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன், காசஸ், எஃபெக்ட்ஸ், ரெமடிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ என்விரான்மெண்டல் ரிலேட்டடான டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங். Global warming is a current increase in temperature of Earth's surface, both land and water as well as atmosphere. மூணில் ஏற்பட அந்த இன்க்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சர் காரணம் தான் குளோபல் வார்மிங். Average temperature around the world have risen by 0.75 degree Celsius. ஃபாரன்ஹீட்டில் பார்த்தோன்னா 1.4 degree Fahrenheit over last 100 years. இதில் 1975க்கு அப்புறம் பார்த்தோன்னா ஷார்ட் பீரியடில் என்ன ஆயிடுச்சுன்னா 3/2 பங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதில் எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைடு. They are the greenhouse gases warming the earth's surface. That is why these gases are called greenhouse gases, and it is also called greenhouse effect. The carbon dioxide is the most important of greenhouse gases, contributing 50% of global warming. இது எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா burning of fossil fuel, other biomass, deforestation. இது மூலிமா தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு 50% இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. In the past, when the earth experienced increase in temperature, it was the result. In the past, when the earth experienced increase in temperature, it was the result of natural cause. But what happened today is that caused by human activities. நேச்சுரலாகவே அந்த காலத்தில் பார்த்தேன்னா பிகினிங்லலாம் எர்த்து வார்ம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. Now human activities made a earth warming, global warming, burning gases இதெல்லாம் பார்த்தோன்னா டெல்லியில் பார்த்துருப்பீங்க இந்த லாஸ்ட்டு 2-3 வீக்ஸாக. அதுவும் இந்த திவாலி டயத்தில் பார்த்தோன்னா ஏர் வந்து பயங்கரமாக பொல்யூட் ஆகிருக்கு. அடுத்து குளோபல் வார்மிங் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் இதெல்லாம் அஃபெக்ட் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஈகோசிஸ்டம் and will reduce the rainfall. Temperature will be high and increase pest, weed growth. இந்த களையெல்லாம் இருக்குல்லையே பயிர்களில் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஃபார்மிங்க்கு வந்து ஹடலாக இருக்கும், தடையாக இருக்கும். அண்ட் த்ரெட் டு ஹெல்த் என்ன மாதிரிலாம் பண்ணுன்னா டிசீஸ் க்ரியேட் பண்ணும். வெக்டர்ஸ், மஸ்கிட்டோஸ் ரிசல்ட் வர மலேரியா, டெங்கு ஃபீவர், என்சாபிலிட்டிஸ் அப்படின்னா மூளையில் ஏற்படுற வீக்கம், அண்ட் எல்லோ ஃபீவர். இதெல்லாம் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்காலலாம் ஆஃபனில் இருக்கிற டிசீசஸ். இதெல்லாமே இந்த குளோபல் வார்மிங்கால் வர்றது தான். அண்ட் அன் இன்க்ரீஸ் இன் த குளோபல் ஆவரேஜ் சர்ஃபேஸ் ஏர் டெம்பரேச்சர் ஆஃப் சச் மேக்னிடியூட் வில் பிரிங் அபவுட் அலார்மிங் சேஞ்சஸ் இன் ரெயின்ஃபால் பேட்டர்ன். அந்தந்த சீசனில் மழை பெய்யாமல், மழை பெய்யாத சீசனத்தில் மழை பெய்யும், பனியில்லா சீசன் பனி அடிக்கும், காற்றுல சேர்ந்த மாதிரி நேச்சுரலாக என்னவாகும் அந்த சீசன்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரிசல்ட்டிங் இன் சீரியஸ் ஈக்கோலாஜிக்கல் டிஸ்இக்லிபிரியம்லாம் வரதுக்கான சான்சஸ் இந்த குளோபல் வார்மிங்கெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச் எப்படி வரும்னா சீசனல் சேஞ்ச் ஓவர் ஏ லாங் பீரியட். நம்ம 10th லெசன்லேயே படிச்சிருப்போம், கிளைமேட் வெதருக்கு டிஸ்டிங்ஸ் படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா வெதர் வந்து டே டு டே கண்டிஷன், கிளைமேட் வந்து ஓவர் 35 இயர்ஸ்க்கானது. வெதரை எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணுறதா கிளைமேட் சேஞ்ச். த க்ரோயிங் அக்குமுலேஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இன் த அட்மாஸ்பியர். த ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹாவ் ஷோன் தட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் சின்ஸ் பிகினிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பித்ததுலேருந்து தான் இந்த கிளைமேட் சேஞ்சு அதிகமாக இருக்குது. Have contributed to an increase in the concentration of carbon dioxide in the atmosphere by as much as 40% from about 280 parts per million in the pre-industrial period. After industrial period பார்த்தீங்கன்னா 402 parts per million in 2016, which in turn has led to global warming. இந்த கொரோனா பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் நடந்துருந்துச்சுல, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த குளோபல் வேர்ல்டு ஃபுல்லாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
பொல்யூஷனே இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் வந்துருந்துச்சு. And several parts of the world have already experienced the warming of coastal water, high temperature, and a marked change in rainfall pattern, increased intensity of frequency of storms. புயல் ரீசெண்டாக கூட அமெரிக்காவில் நிறைய புயல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இதனால் சீ லெவல் அண்ட் டெம்பரேச்சர் மே பி எக்ஸ்பெக்டட் டு ரைசிங். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின் இஸ் ஒன் ஆஃப் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் காசஸ்லேயே ஆசிட் ரெயின் படிச்சிருந்தோம். இட் அக்கர் வென் எமிஷன்ஸ் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ், கார் ஆர் ஹீட்டிங் பாய்லர்ஸ் கான்டாக்ட் வித் த வாட்டர் இன் அட்மாஸ்பியர். இதெல்லாம் சேர்ந்து தான் ஆசிட் ரெயினாக வரும். என்னென்னா ஏர் பொல்யூட் ஆகிறதுனால ஆசிட் ரெயின் வருதுன்னு சொல்லியிருந்தோம். இண்டஸ்ட்ரீஸ், வெஹிக்கிள்ஸ், பாய்லர்ஸ், அதுலேருந்து வர்ற கேஸஸ் பார்த்தீங்கன்னா மேலே அட்மாஸ்பியரில் இருக்கிற வாட்டர் வேப்பரில் மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா மாறும். அப்படின்னா நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரைஆக்சைடு அண்ட் விச் வென் மிக்ஸ்டு வித் வாட்டர் பிகம் அது என்னவா மாறும்னா சல்ஃபரஸ் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிடாக மாறிடும். இது பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வால்கானிக் எரப்ஷன்ஸ்னாலையும் கூட இந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இட் கேன் ஹாவ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் பிளான்ட்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கடல், பிளான்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே என்ன செய்யும், டேமேஜ் பண்ணும் இந்த ஆசிட் ரெயின். இருக்கா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோன்னா இ வேஸ்ட். எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இ வேஸ்ட்னு சொல்லுவோம். இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் த சொசைட்டி. எதுன்னு பார்த்தோன்னா வேர்ல்டு டிஸ்கார்டட், லைஃப் முடிஞ்ச எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இதெல்லாம் தான் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் ப்ராட் அண்ட் க்ரோயிங் ரேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃப்ரம் லார்ஜ் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், செல்லுலார் ஃபோன், கம்ப்யூட்டர் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் குட்ஸ், இதெல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்லேருந்து. அண்ட் கன்சியூமர் பிஸ்னஸ் ஹவுஸ் ஹோல்டு டிவைசஸ், அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் ஆர் சென்ட் ஃப்ரம் ரீசைக்ளிங். டெலிவிஷன், கம்ப்யூட்டர், ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், விசிஆர், வீடியோ கேசட் ரெக்கார்டர், டிஜிட்டல் வீடியோ டிஸ்க், டெலிஃபோன், ஃபேக்ஸ், ஜெராக்ஸ் மிஷின், வயர்லெஸ் டிவைஸ், வீடியோ கேம், அதர் ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாமே எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு தான். இங்கே டம்ப் பண்ணியிருக்காங்களா, அதுதான். இதோட சோர்ஸஸ் பார்க்கலாம். இதுதான் சோர்ஸஸ் ஆஃப் இ வேஸ்ட். ஹவுஸ் ஹோல்டு செக்டர்லன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர், டெலிவிஷன், ரேடியோ, செல்ஃபோன், வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன், சிடி பிளேயர், ஃபேன், எலக்ட்ரிக் அயன். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர், மானிட்டர், இசிஜி டிவைஸ், மைக்ரோஸ்கோப், இன்குபேட்டர். கவர்மெண்ட் செக்டார்லேருந்து என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்ப்யூட்டர், ஃபேக்ஸ் மிஷின், ஜெராக்ஸ் மிஷின், ஸ்கேனர், ஃபேன், டியூப்லைட், ஏர் கண்டிஷன். ப்ரைவேட் செக்டார்லேருந்து அதேமாதிரி ஹவுஸ் ஹோல்டு, ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்லாம் சேர்ந்து ப்ரைவேட் செக்டாரில் இருக்கும். தீஸ் ஆர் த சோர்ஸஸ் ஆஃப் இ வேஸ்ட். முன்னாடி பார்த்த இந்த டாபிக்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர்றதுனால, இண்டஸ்ட்ரியலைசேஷன் எதுக்காகனா டெவலப்மெண்ட்டுக்காக. அப்போ டெவலப்மெண்ட் இருந்தாலும் இந்த இதெல்லாம் பொல்யூட்டெல்லாம் ஆகுனால சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுன்ற கான்செப்ட் கொண்டு வராங்க. வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா த ரிசோர்ஸஸ், நேச்சர் கொடுத்த ரிசோர்ஸ் இருக்குல்லையே, அதை இப்போ மட்டும் ப்ரெசண்ட்டில் மட்டுமே யூஸ் பண்ணாமல் ஃப்யூச்சர் நம்மளோட ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகணும். அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். த வெல்ஃபேர் ஆஃப் not only present generation but also for future generation. It aim at not only satisfying the luxury wants of the upper class. ரிச்சுக்கு மட்டும் அந்த ரிசோர்ஸ் ஒதுக்கலை. the basic societies necessities of the all people in the society like food, sanitation, healthcare, education, etc. எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணணும். the present generation should not exhaust the resources left by the past generation. நம்மளோட முன்னோர்கள் நமக்கு விட்டுட்டு போன அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நாமளே யூஸ் பண்ணாமல் நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போகணும். இட் ஷுட் பி லீவ் த சேம் ஃபார் சேக் ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். திஸ் இஸ் கால்ட் வாட்? இன்டர் ஜெனரேஷன் ஈக்விட்டி.
நமக்கு பெரியவங்க விட்டுட்டு போனது நம்ம சின்னவங்களுக்கு விட்டுட்டு போகிறது தான் இன்டர் ஜென்ரேஷன் ஈக்விட்டின்றது. Definitions also there for a sustainable development. Pierce, Markandeya and Barbier 1989 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நேச்சுரல் ரிசோர்ஸோட அந்த அளவு இருக்கு இல்லையா, குவாண்டம், எந்த காலத்துலையுமே குறையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்துக்கணும். தட் இஸ் வாட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இவங்க 3 பேர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. The alternative approach is to focus on natural capital assets and suggest that they should not decline throughout time. எந்த காலத்துலையும் குறைஞ்சிடக்கூடாது. அப்புறம் வேர்ல்டு கமிஷன் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் 1987 எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் அ development that meet the need of a present without compromising the ability future generation to meet their own needs. நாம் மட்டுமே யூஸ் பண்ணாமல் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அந்த ரிசோர்ஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றக்காக விட்டுட்டு போகிறதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பார்க்கலாம். இட் இஸ் அ க்ரூசியல் டு ஹார்மனைஸ் 3 core elements such as economic growth, social inclusion and environmental protection. 3 ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு பேர். A set of 17 goals for world future can be achieved before 2030 with 3 unanimous principles fixed by United Nations such as universality, integration and transformation. These are what 17 global goals of sustainable development. No poverty, zero hunger, good health and well-being, quality education, gender equality. அதோட சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ எப்படி எப்படி கொடுத்துருக்காங்க. க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெக்கார்ட் இன்இக்வாலிட்டிஸ், reduced inequalities, sustainable cities and communities, responsible consumption and production, climate action, life below water, life on land, peace and justice, strong institutions, partnership for the goals. இதை என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். End poverty in all its form everywhere. எல்லா சூழ்நிலையுமே எல்லா இடத்துலையுமே பாவர்ட்டி எலிமினேட் பண்ணணும். அண்ட் எண்ட் ஹங்கர் என்ன செய்கிறேன்னா, இந்த ஸ்டார்வேஷன் இருக்கு இல்லையா, பட்னி, அதெல்லாம் முடிவு கொண்டு வந்துடணும். அதே மாதிரி ஃபுட் ப்ரொடக்ஷன் அச்சீவ் பண்ணணும், நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், லைஃப் டைம் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் என்ஷூர் எல்லா ஏஜுக்கான பீப்புளுக்கும் வெல்பீயிங் என்ஷூர் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புளையுமே ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களோட எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணி அவங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாக அவங்க கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணணும். அண்ட் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா விமென்ஸ்க்கு பவர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். எதுலன்னா இந்த செக்ஸுவல் ஈக்குவாலிட்டியில், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில். அடுத்து சிக்ஸ்த்து ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன் எல்லாருக்கும் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணணும். செவன்த்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள், ரிலையபிள், சஸ்டைனபிள், மாடர்ன் எனர்ஜி. அப்படின்னா சுத்தமான, ஸ்டெடி, ஸ்டேபிள் அண்ட் ஈஸிலி அக்சசபிள், அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். Promote inclusive, sustainable economic growth, employment and decent work for all. Build a resilient infrastructure, promote sustainable integration, foster innovation. தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணணும், இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்கணும், இன்னோவேஷன் அதுக்கெல்லாம் என்ன செய்யணும், இன்டியூஸ்மெண்ட் ஊக்கப்படுத்தணும். அண்ட் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி வித்தின் அண்ட் அமங் கண்ட்ரிஸ், எல்லா நாடுகளுக்குள்ளேயும் என்ன செய்யணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும். அண்ட் மேக் சிட்டிஸ் இன்க்ளூசிவ், சேஃப், பாதுகாப்பான, அமைதியான, எல்லோரும் என்ன செஞ்சுருக்குன்னா எல்லா சிட்டிஸையும்
எல்லாருக்கும் கிடச்சிருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணணும். அண்ட் 12th ஒன் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பேட்டர்ன். அண்ட் 13 பார்த்தீங்கன்னா டேக் அர்ஜென்ட் ஆக்ஷன் காம்பேட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுலேருந்து வர அந்த எஃபெக்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி கன்சர்வ் சஸ்டைனபிலிட்டி யூஸ் ஆஃப் ஓசன் சீஸ் மெரைன் ரிசோர்ஸஸ், அதெல்லாம் அதோட ரிசோர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதை என்ஷூர் பண்ணணும். ஃபாரஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், லேண்ட் டீக்ரேடேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணணும், அப்புறம் லேண்டோட ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அண்டு பயோடைவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த லாஸ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் 15th கோலாக வச்சுருக்குறாங்க. அண்டு பீஸ்ஃபுல் அண்டு சோசியலி ஈக்குவல் எல்லாருக்குமே கிடச்சிருக்கிற மாதிரி பண்ணணும். அது மாதிரியான சொசைட்டி வந்து க்ரியேட் பண்ணணும். அடுத்து ஸ்டேபிள் அண்ட் லாங் டேர்ம் க்ரோத்துக்காக வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே join together and make a partnership to sustainable development.